Hello friends, welcome to Arun Academy channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம்க்கான குவாண்டிட்டேட்டிவ் ஆப்டிட்யூட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? இதல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ண பார்ட்னர்ஷிப் அண்ட் அலிகேஷன் மிக்சர். இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல். சரிங்களா? அடிப்படையா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்ரோச் பண்றதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் முதல்ல டீச் பண்ணிறேன். அதை தொடர்ந்து நம்ம எப்படி வந்து சம்ஸ் அப்ரோச் பண்ணணும். சரியா? எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சம்ஸை நம்ம வந்துட்டு ஒரு 30 to 35 செகண்ட்ஸ்க்குள்ளவே எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் நான் டீச் பண்ண போகிறேன். சரியா? அதுக்கான பேசிக் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்கேல் ஒன்னாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு ரேஷியோவில் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சரியா? ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயந்துக்க வேண்டாம். நான் வந்துட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு டீச் பண்ண பிறகு கண்டிப்பாக நீங்களே செல்ஃபாக இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? அப்படி பண்ணலனாலும் நான் அப்கமிங் வீடியோவில் இதெல்லாம் சால்வ் பண்ணி காட்ட தான் போகிறேன். பயந்துக்க வேண்டாம். சரியா? சரி, இன்றைக்கான சம்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முடிஞ்சால் இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் அப்கமிங் வீடியோவில் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு, அதாவது இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாவே இந்த சம்மில் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ண ரூல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை நான் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரூல்ஸ் 1 by 1 நடத்த கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு சம்முக்கும் உங்களுக்கு ஐடியா வரும். எப்படி வந்துட்டு இதை ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்படி சம் 1 by 1 சொல்கிறேன். அப்படியே பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் சம் அப்படியே பாருங்க. The ratio of the salary of a male and a female is 6:5. Salary of the male increased by 20% and the salary of female increased by 4%. If the salary of the male become rupees 216, then salary of the female will become. அப்படியே ஆப்ஷன்ஸ் பாருங்க. 132, 156, 208, 178 சொல்லிருக்காங்க. சரியா? உங்களுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. A is 6 years younger than B. The ratio between B's percentage and C's percentage is 12:5 respectively. If A's percentage is twice C's percentage, what is B's percentage in years? இதுக்கான ஆப்ஷன் 30, 36, 42, 15 and 24ங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. Ratio of the percentage of A and B is 4:5 and the ratio of the percentage of A and C is 8:9. If the difference between the ages of A and C is 5 years, then find the sum of the ages of A, B and C after 11 years. அப்படியே அடுத்த கேள்வி பாருங்க. In village A, number of male is twice number of female. Ratio of the male in village A and village B is 1:3. If the number of female in village B is 78 and the total population in both villages is 978, what is the number of female in village A? இதுக்கான ஆப்ஷன்ஸ் 100, 250, 150, 200ங்க. அடுத்த சம் அப்படியே பாருங்க. 6 years ago, the ratio between the ages of B's mother and B's age was 7:3. 8 years hence, the ratio between their ages will be 7:4. Find the percentage of B. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 20 years, 34 years, 24 years, 32 years and 48 yearsங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 4 years ago, the ratio of the ages of A and B was 5:4. And after X years, average of the ages of A and B will be X plus 22 years. Then 2 years ago, the ages of A was. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 24 years, 22 years, X minus 6 years cannot be determined. அடுத்த கேள்வி பாருங்க. A and B started a business with rupees 5,000 and 4,000 respectively. The time for which A and B invested was in the ratio 4:3. If annual profit was rupees 4,800, then find B share in the profit. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 2,700, 7,500, 2,100, 1,800 and 2,400ங்க. அடுத்த கேள்வி அப்படி பாருங்க. A vessel contains 48 liters of mixture of milk and water, in which milk is 3 times than the water. 10 liters mixture is taken out and 20 liters pure water is added. Then what is the difference between the quantity of water and milk in the final mixture? இதுக்கான ஆப்ஷன்ஸ் 5 liters, 7 liters, 2 liters, 4 liters and 1 literங்க. அடுத்த கேள்வி பாருங்க. In a mixture of milk and water, water is 25%. A milkman sells 20 liters of the mixture and added 15 liters milk as well as 50 liter water. Now the concentration of milk is 150% greater than water.
then find the quantity of milk in the original mixer. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 144 liters, 150 liters, 165 liters, 162 liters, none of this. இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாமில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப், அலிகேஷன் மிக்சரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை நம்ம பார்த்துடலாம். சரி, அந்த டாப்பிக்கில் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? கவனிங்க. ஏன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. காரணம் என்னென்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மினிமம் இதில் 4லேருந்து 5 கேள்வி கேட்பாங்க. சரியா? மினிமம் 5 questions, மேக்ஸிமம் 4 questions வரைக்கும் இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் கேட்பாங்க. சரியா? அதாவது அப்ளிகேஷன் சம்ஸ் ஓரியன்டாக. சரிங்களா? அதை தாண்டி டேட்டா இன்டர்பிரேஷன் போனீங்கனாலும் இதில் உங்களுக்கு 5 questions கேட்பாங்க. அலிகேஷன் அண்ட் மிக்சர் கேட்டாலும் சரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கேட்டாலும் சரி, அதே மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி கேட்டாலும் சரி. சரியா? மினிமம் பார்த்தீங்கன்னா 5 question கேட்பாங்க டிஐயாக கேட்கும்போது. சரியா? எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. சரியா? மிஸ்லேனியஸ் சம்ஸ் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது டேட்டா இன்டர்பிரேஷன் சம்ஸ் அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். சரியா? இங்கே கவனிங்க. இப்போ A, B இப்படி 2 டேர்ம் இருக்குன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? A:B சொல்லுவோம், அல்லது A/Bன்னு சொல்லுவோம். சரியா? A:B சொல்லலாம், அல்லது A/Bன்னு சொல்லலாம். கவனிங்க. அதே போல் ரேஷியோவில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் ஒரே நம்பரில் தான் டிவைட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணாலும் ஒரே நம்பரில் தான் மல்டிபிள் பண்ணணும். சரியா? டிவைட் பண்ணும்போதும் ஒரே நம்பரில் தான் பண்ணணும், மல்டிபிள் பண்ணும்போதும் ஒரே நம்பரில் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், உதாரணமாக 35:25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரேஷியோ எடுக்கிறோன்னா 5 கேன்சல் பண்ணேன் 7 times, இது 5 கேன்சல் பண்ணேன் 5 times. அப்போ நம்ம 7:5 அப்படின்னு போடுவோம். சரியா? இதுதான் இதோட லோவஸ்ட் டேர்ம். சரியா? அந்த ரேஷியோட லோவஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 7:5. இங்கே கவனிங்க. இப்போ எப்படி இருக்குது? A:B, B:C இப்படி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ரேஷியோ வந்துட்டு A:Bன்னு சம்டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரேஷியோ B:Cன்னு சம்டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்மக்கிட்ட கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா A:C அல்லது A:B:C என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. பேங்க் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இதை வந்துட்டு இன்டைரக்டாக அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸில் கேட்டிருப்பாங்க. சரியா? டைரெக்டாக இந்த மாதிரி A:B ஒரு ரேஷியோ, B:C ஒரு ரேஷியோ, அப்போனா A:C என்ன, A:B:C என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. அதுவே பேங்க் எக்ஸாம்லாம் போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். சரியா? டைரெக்டாக இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? அப்ளிகேஷன் சம்ஸில் இந்த ரூலை அப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? கவனிங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2:1 இருக்குது, இங்கே 1:7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A:C சொல்லுங்கன்னா இந்த காமன் டேர்மோட டைம்ஸும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பாருங்கள் 2:7 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். Aக்கு 2, Cக்கு 7. இப்போ A:B:C என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் 2:1:7, 2:1:7 இப்படி போடணும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ காமனாக இல்லை. சரியா? இப்போ பாருங்கள், A:Bன்னு இருக்குது, அடுத்ததாக B:Cன்னு இருக்குது, இங்கே 2:3ன்னு இருக்குது, இங்கே 1:5ன்னு இருக்குங்க. இங்கே 2:3ன்னு இருக்குது, அங்கே 1:5ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிங்கிற டேர்ம் வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது. ஏ கூடயும் பிங்கிற டேர்ம் இருக்குது, சி கூடயும் பிங்கிற டேர்ம் இருக்குது. ஆனால் அதோட வேல்யூ எப்படி இல்லை? காமனாக இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இது ஈக்குவல் பண்ணணும். எப்படி ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இது 3 இதை 3ஆல் இன்ட்டு பண்ணணும். பாருங்கள், இந்த டேர்மை நீங்கள் 3ஆல் இன்ட்டு பண்ணுறதுனால அது கூட இருக்கிற இந்த பேட் டேர்மையும் 3ஆல் இன்ட்டு பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், இதை 3ஆல் இன்ட்டு பண்ணுறேன், இதை 3ஆல் இன்ட்டு பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 2 பாருங்கள் ஈக்குவல் ஆச்சா? இங்கே 3, இங்கே 15 எப்படி போட்டுக்கலாம். அல்லது இது மாதிரி கூட போட்டுக்கலாம். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், A:B, B:C. சரியா?
இப்போ A is to B என்ன அப்படின்னா கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ A is to B என்ன அப்படின்னா 2:3. அதுவே B is to C என்னன்னா 1:5. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பாருங்க, இதையும் இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கல அது மாதிரி இது இன்ட்டு பண்ணிங்கன்னா இது ஏக்கான டைம்ஸ், இது இன்ட்டு பண்ணுறீங்கன்னா இது பிக்கான டைம்ஸ், இது இன்ட்டு பண்ணுறீங்கன்னா இது சிக்கான டைம்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? இது இன்ட்டு பண்ணால் ஏ, இது இன்ட்டு பண்ணால் பி, இது இன்ட்டு பண்ணால் சி, அப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் இதுக்கும் கிடைக்கும். 2 × 1 2, 3 × 1 3, 3 × 5 15. அவ்வளோதாங்க. சரியா? எப்போ இது மாதிரி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 5 to 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. A is to B is to C is to D is to Eன்னு கொடுத்துட்டு ரேஷியோவை கொடுத்துட்டு உங்ககிட்ட A is to E அல்லது A is to D அந்த மாதிரி கேட்குறாங்க, அல்லது E is to B அந்த மாதிரி ரேஷியோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது போல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கவனிங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்ககிட்ட டைரெக்டாக அந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸில் இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணுற மாதிரி நமக்கு சம்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. சரியா? நான் முன்னாடி சொன்ன சம்மிலேயே 2-3 சம்மு இதை பேஸ் பண்ணி இருக்குது. சரியா? உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? எந்தெந்த மாதிரி சம்லாம் இதை வச்சு போடுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னணும், அதை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு கீழே ஆன்சரில் உங்கள் ஆன்சரை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கவனிங்க, இப்போ A is to B, B is to C, C is to D, D is to E. இப்போ பாருங்கள், இதெல்லாம் B காமனாக இருக்குது, C காமனாக இருக்குது, D காமனாக இருக்குது. இப்போ நம்ம கிட்ட A is to E என்னன்னு கேட்குறாங்க, அல்லது B is to E என்னன்னு கேட்குறாங்க, அல்லது D is to A என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக இதுக்கான ரேஷியோ மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அங்கே பாருங்கள் A is to B 1:2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. B is to C 3:1, C is to D 2:3, D is to E 4:5 இப்படி இருக்குங்க. இப்போ நம்மகிட்ட டைரெக்டாக A is to E கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அப்படியே காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். கவனிங்களேன், A B B C இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது C D D அண்ட் E இதெல்லாம் இன்ட்டு பண்ணிங்கன்னா, சரியா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா இது ஏக்கான ரேஷியோங்க. இந்த செகண்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றிலையும் அதை இன்ட்டு பண்ணிங்கன்னா இது ஈக்கான ரேஷியோங்க. பாருங்க, பிபி சிடி, சரியா, பிபி சிடி சிடி இதை இன்ட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பிக்கான ரேஷியோங்க. அதுவே பிசிடிடி இது இன்ட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுக்கு அப்படின்னா சிக்கான ரேஷியோங்க. அதுவே பிசிசிடி இது இன்ட்டு பண்ணிங்கன்னா இது எதுக்குன்னா இந்த மிடில் சிக்கான வேல்யூங்க. அவ்வளோதாங்க. சரியா? இப்போ டைரெக்டாக ஏக்கும் ஈக்கும் சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா சொல்லுவீங்களா? இப்போ டைரெக்டாக பிக்கும் ஈக்கும் சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லுவீங்களா? இப்போ ஏ அப்படின்னா பாருங்க என்னென்ன எடுத்துக்கலாம், 1 × 3 × 2 × 4, சரியா, 1 × 3 × 2 × 4. அதுவே ஈக்கு சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா 2 × 1 × 3 × 5 இல்லை செகண்ட் டேர்ம் அப்படியே எடுத்துக்கோங்க. 2 × 1 × 3 × 5 இப்படி எடுத்துக்கணும் செகண்ட் டேர்முங்க. இதுக்கு பாருங்க 1 இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், 1 3 2 4 எதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது ஏக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுவே இந்த லாஸ்ட் டேர்ம் ஈக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன எடுத்துக்கிட்டேன், இங்கே பாருங்க 2, அதாவது ரெண்டாவது டேர்ம் 2 1 3 5 2 1 3 5 2 1 3 5. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவசரப்பட்டு மல்டிபிள் பண்ணாதீங்க. இதில் காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வந்துட்டு எலிமினேட் பண்ணுங்கள். எதெல்லாம் வந்து காமனாக மல்டிபிள்ஸில் இருக்கோ, ஒரே மல்டிபிள்ஸில் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இதில் 2க்கான மல்டிபிள்ஸ் இருக்கா, கேன்சல் பண்ணிடலாம். 3க்கான மல்டிபிள்ஸ் இருக்கா, கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 2 இங்கே 2 அப்படி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரேஷியோ என்னென்னா 1 × 4 4 = 1 × 5 5. சரியா? அப்போ ஆன்சர் என்னென்னா 4:5 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். நீங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே போல் பிக்கும் ஈக்கும் கேட்குறாங்கன்னா பிக்கான டேர்ம் பிபி, சரிங்களா, அடுத்தது சிடி அப்படி பண்ணணும். சரியா? பிபி அடுத்தது சிடி, இந்த டி
இந்த ரெண்டாவது இருக்கிற டி இதை பண்ணிக்கணும். சரியா? நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். சரியா? இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கவனிங்க, இப்போ நமக்கு கேட்ட சம்ஸில் இந்த ரூலை அதாவது இந்த ரூலை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, அதெல்லாம் ஒரு சில ரூல்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நல்லா உங்களுக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் எல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது தெரிஞ்சால் தான் நான் சொல்லி தரும்போது உங்களால் இது கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். சரியா? எடுத்த உடனே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல் சொல்லி தந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சரியா? கவனிங்க, அடுத்ததா A is to B, B is to C அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, A is to B, A B C D இப்படி வச்சுக்கலாம். இதை ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம். சரியா? A is to B, C is to D. பாருங்க, இதையும் இன்ட்டு பண்ணால் ஈக்குவலாக இருக்கணுங்க. பாருங்க, AD is equal to BC, AD is equal to BC. சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ப்ராப்பர் ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணியும் சிம்பிளிஃபிகேஷனில் சம்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் கேட்டிருக்காங்க. நான் சால்வ் பண்ணும்போது அந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அது மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்கே பாருங்க, இன்வர்ஸ். இப்போ பாருங்க, x times of A equal to y times of B. இது மாதிரி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சரியா? x times of A equal to y times of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஏவோட 5 பங்கு பியோட 7 பங்குக்கு சமம். சரியா? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இதை ரேஷியோவாக கேட்குறாங்க. சரியா? அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இன்வர்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்வர்ஸ் பண்ணணும். இப்போ ஏக்கு வந்துட்டு ஒய்யும் பிக்கு வந்து எக்ஸும் நீங்கள் எடுத்து எழுதணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்படி எடுத்து எழுதலாம் அல்லது இப்படி எடுத்து எழுதிக்கலாம். அப்படியே இன்வர்ஸ்னு என்ன பண்ணுவோம்? ஏவோட இன்வர்ஸ் வந்துட்டு 1/x, இந்த பியோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 1/y இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு A is to B. சரியா? இப்படி எடுத்துக்கலாம் அல்லது இப்படி எடுத்துக்கலாம், ரெண்டு ஒன்று தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 times of A is equal to 3 times of B. சரியா? அப்போ ரேஷியோவை சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 is to 2. இந்த 3 எங்கே எடுத்து எழுதணும், இந்த 2 இங்கே எடுத்து எழுதணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கிளியராக புரியுதுங்களா? இப்படி கூட கொடுக்கலாம்ல. பாருங்க, 40% of A equal to 60% of B. 40% of first number is equal to 60% of second number. அப்படி கூட கேட்கலாம் தானே? இப்படி கேட்கும்போது என்ன பண்ணலாம்? அப்போ A is to B ரேஷியோவை சொல்லுங்கள், இன் டைம்ஸில் சொல்லுங்கங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 60 எங்கே போடணும், 40 எங்கே போடணும்? புரியுதா சொல்கிறது? 60 எந்தானே போடணும், 40 அந்தானே போடணும். இப்போ நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா இது 3 times வரும், இது 2 times வரும். இதுதான் ரேஷியோ. கிளியராக புரியுதானுங்க நான் சொல்கிறது? சரி, எனக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸில் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. சரியா? இப்போ கவனிங்க, அடுத்தது A is to B. சரியா? சம் வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. C is to D ஆயிடுச்சுங்க. A is to B இருந்துச்சு. ரெண்டு பக்கமே சம் வேல்யூவை ஆட் பண்ணதுனால C is to D ஆச்சு. இப்போ பாருங்க, இது வந்து நியூன்னு இது வந்து ஓல்டுன்னு வச்சுக்கலாம், இதை வந்து நியூன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆட் பண்ண பிறகு ரேஷியோ சேஞ்ச் ஆனிச்சு இல்லையா, புது ரேஷியோ கிடச்சிருக்கு இல்லையா, இதை நியூன்னு வச்சுக்கலாம். ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, இதை ஓல்டு ரேஷியோ வச்சுக்கலாம். இப்போ ஓல்டுக்கு 1 டைம் கண்டுபிடிக்கிறோம். எப்பயும் ரேஷியோவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 1 டைம் வேல்யூவை கண்டுபிடிச்சாகணும். புரியுதா சொல்கிறது? இப்போ கவனிங்க, இதையும் இன்ட்டு பண்ணிக்கலாம், இதையும் கிராஸ் இன்ட்டு பண்ணிக்கலாம். இதை டினாமினேட்டரில் வச்சுக்கலாம். அதாவது CB மைனஸ் AD அல்லது AD மைனஸ் CB. ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்க்க வேண்டாம். சார் இது வந்துட்டு பெருசாச்சு, இது சின்னதாச்சு, அப்போ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் வருதே சார் அப்படின்னா நெகட்டிவ்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும். டிஃப்ரென்ஸ்னால்
பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்காதீங்க சரியா, வித்தியாசத்தை மட்டும் எடுத்து எழுதுங்க, அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ கவனிங்க, இதையும் இதையும் இங்கே வந்துட்டு cx மைனஸ் டிஎக்ஸ், cx மைனஸ் டிஎக்ஸ் இப்படி எடுத்துக்கணும் சரியா. இப்போ இது எதுக்குன்னா வேர்ல்டுக்கு சரியா. பாருங்கள், இதை பேஸ் பண்ணியும் நான் முன்னாடி சொன்ன கொஷனில் ஒரு கொஷின் இருக்குது சரியா, அது எதுன்னு கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுங்கள். இப்போ கவனிங்க, நியூக்கு, நியூனா இதுக்கு கேட்குறாங்கன்னா கீழே அதே தான் சிபி பாருங்கள், இதையும் இதையும் மைனஸ் ஏடி சரியா. இங்கே பாருங்க ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ், சொல்கிறது புரியுதுங்களா, ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் புரியுதுங்களா சொல்கிறது. இப்போ கவனிங்க, இப்போ உதாரணமாக இப்போ ஃபாதருக்கும் சன்னுக்கும் 7:2ங்கிற ரேஷியோவில் வந்துட்டு ஏஜ் இருக்குங்க. இவருக்கு 7 டைம்ஸு, இவருக்கு 2 டைம்ஸ், 2 கூட வேண்டாம் 3 டைம்ஸ் வச்சுப்போம். இவருக்கு 7 டைம்ஸ் இருக்குது, இவருக்கு 3 டைம்ஸ் வந்துட்டு ஏஜோட ரேஷியோ இருக்குது சரியா. இப்போ 5 இயர்ஸ்க்கு பின்னாடி சரிங்களா, 2 பேருக்குமே 5 இயர்ஸ்க்கு பின்னாடி ரேஷியோ என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 15 டைம்ஸ் ஆச்சு, இவருக்கு 7 டைம்ஸ் ஆச்சு சரியா. ஆஃப்டர் 5 இயர்ஸ் த ஏஜஸ் பிகம் 15:7 சரியா. ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் பிகம் 15:7 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா. அட் ப்ரெசென்ட் ஃபாதருக்கும் சன்னுக்கும் 7:3 இருக்குது. ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸுக்கு பின்னாடி அவங்களோட ரேஷியோ என்னாச்சு அப்படின்னா 15:7. இது வந்துட்டு A:B, இதை நான் சொல்கிறேன் A:B. இது வந்து எக்ஸுங்க, 5 இயர்ஸ். இது வந்து C:D 15:7. இப்போ நம்மக்கிட்ட ஃபாதரோட ஏஜ் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன, அல்லது அட் ப்ரெசன்ட் சன்னோட ஏஜ் என்ன, எது வேணாலும் கேட்கலாம் சரியா. இப்போ வந்துட்டு சன்னோட ஏஜ் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு ப்ரெசன்ட், இது ஆட் ஆன பிறகு வர ஃபியூச்சர். ஏஜ் சம்மில் வந்து இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், எது ப்ரெசன்ட் ரேஷியோ எது ஃபியூச்சர் ரேஷியோ அப்படிங்கிறத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகேவா. இங்கே கவனிங்க, இப்போ நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன், ஃபியூச்சர் தான் நியூன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ கவனிங்க, நியூக்கு நான் 1 டைம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா பாருங்கள், இதையும் இன்ட்டு பண்ணிக்குவேன், இது இன்ட்டு பண்ணிக்குவேன், டிஃப்ரென்ஸ் சரியா. பாருங்கள், இது இன்ட்டு பண்ணிக்கலாம், இது இன்ட்டு பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ இதோட இன்ட்டு பண்ணிக்கலாம் சரியா. இந்த இடத்துல நான் போடுறேன்ல, அதாவது என்ன பண்ணுறேன், cx மைனஸ் டிஎக்ஸ்னு போடுறோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பாருங்கள் c மைனஸ் dx இப்படி கூட போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அது கூட இன்ட்டு பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரியா. இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா என்ன வந்துச்சு பாருங்கள், 4 × 5 20 இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா 7 × 5 35, 3 × 5 15, டிஃபரன்ஸ் என்ன 20 இப்படி போட்டுக்கலாம். டினாமினேட்டரில் பாருங்கள், இதையும் இன்ட்டு பண்ணணும், என்ன ஃபியூச்சர் கேட்டிருக்குன்னா அப்போ இது இன்ட்டு பண்ணணும், இது இன்ட்டு பண்ணணும், அப்போ என்ன வரும் 49, இது இன்ட்டு பண்ண என்ன வரும் 45. இப்போ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே கீழே போடணும். இங்கே பாருங்கள், அப்போ இங்கே என்ன வரும் 7 × 7 49, 15 × 3 45, அப்போ டிஃபரன்ஸ் என்ன வரும் 4. இப்போ 1 டைம் நமக்கு என்ன கிடைக்கும், 1 டைம் 5, அவ்வளோதாங்க. இந்த 1 டைம் வேல்யூவை இதோட இன்ட்டு பண்ணுறீங்கன்னா அப்போ 75. அதே இந்த 1 டைம் வேல்யூவை இதோட இன்ட்டு பண்ணுறீங்கன்னா அப்போ 35. அப்போ ஃபாதருக்கான ஃபியூச்சர் ஏஜ், அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்டாங்கன்னா 75. சன்னுக்கான ஃபியூச்சர் ஏஜ், அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்டாங்கன்னா 35. கிளியராக புரியுதுங்களா நான் சொல்கிறது, அவ்வளோதான் சரியா. இதுவே பெர்சன்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 35லேருந்து -5 பண்ணிட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் கிடைக்கும் சரியா. ஏஜ் சம்மை பேஸ் பண்ணி மட்டும்தான் அப்படி கேட்பாங்கன்னு சொல்ல வரல, நிறைய கான்செப்டில் கேட்கலாம். ஆனால் ஏஜ் சம்மில் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது. அதே மைனஸ் பண்ணாலும் அதே தாங்க சரியா, மைனஸ் பண்ணாலும். இப்போ உதாரணமாக கவனிங்களேன், பாருங்க, அட் ப்ரெசென்ட் ஃபாதருக்கும் சன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸோட ரேஷியோ 7:3 இருக்குது.
5 years எக்கோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு 13ம் இங்கே வந்து 5 வந்துடுச்சுங்க. இது எப்போ 5 வருஷத்துக்கு 5 years ago their ratio were 13:5ன்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஹென்ஸ் ஃபியூச்சரில் ஒன்று தான். சரியா, எக்கோனா பாஸ்ட். 5 years ago 13:5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு 5 வருஷத்துக்கு இது வந்து பாஸ்ட். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா அப்பயும் பாருங்க இதுக்கும் இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை கீழே போடணும். சரியா, இது இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் 39. இது இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் 45 வரும். சாரி 35 வரும். அப்போ டிஃபரன்ஸை கீழே 4 கீழே போடுங்க. சரியா, இது இன்ட்டு பண்ணுங்க, இது இன்ட்டு பண்ணுங்க, டிஃபரன்ஸை கீழே போடுங்க. அப்புறம் மேலே பாஸ்ட் கேட்குறாங்கன்னா இதுக்கும் இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை மேலே போடணும். அதுவே ப்ரெசண்ட் கேட்குறாங்கன்னா இது இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை மேலே போடணும். சரியா, இது கேட்டாங்கன்னா இது இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை மேலே போடணும். இதை கண்டுபிடிக்க சொல்லி, அதாவது இதுக்கான ஒன் டைம் கண்டுபிடிச்சி இதோட வேல்யூ கேட்டாங்கன்னா இது இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை மேலே போடணும். இது இன்ட்டு பண்ணுறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன், இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ் எடுத்து கூட இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 5 40 இப்படி போட்டுக்கலாம். அப்போ ஒன் டைம் என்ன வரும்னா 10 years வரும். ஆனால் இந்த 10 yearsை பாருங்க, நீங்கள் இதில் தான் வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, அந்த 10 yearsை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபாதருக்கு 70 years. அதுவே இந்த 10 yearsை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபாதருக்கு 30 years. கிளியராக புரியுதுங்களா? கிளியராக புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? சரி, ப்ளஸ் பண்ணாலும் இதே தான், மைனஸ் பண்ணாலும் இதே தான். சரியா, ஆஃப்டர் 5 yearsன்னு சொன்னாலும் இதே தான், 5 years எக்கோ அப்படின்னு சொன்னாலும் இதே தான். ஓகேவா? இப்போ கவனிங்க, இப்போ A:B இருக்கு. என்னாச்சுன்னா ஒரு பக்கம் ப்ளஸ் எக்ஸ், இன்னொரு பக்கம் ப்ளஸ் ஒய். சரியா, ப்ளஸ் ஒய் கூட வேண்டாம், மைனஸ் ஒய்னு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ். இப்போ என்னாச்சுன்னா C:D ஆச்சு. சரியா, பாருங்க, A:B இருந்தது, ஒரு பக்கம் ஒரு வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு வேல்யூ மைனஸாக இருக்குது. சரியா, அல்லது சேம் வேல்யூ ப்ளஸ் சேம் வேல்யூ மைனஸ் அப்படின்னாலும் இதே தான். சரிங்களா, கவனிங்க, இப்போ ஒன் டைம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இது வந்துட்டு ஓல்டுன்னு வச்சுக்கலாம், இது வந்துட்டு நியூன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸை கீழே வச்சுக்கோங்க. என்னென்னா AD மைனஸ் BC. அடுத்ததா இது இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணி மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு, இது இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணி மேலே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு. சரியா, இப்போ வந்துட்டு நான் ஓல்டு கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூக்கானது பாருங்கள், DX ப்ளஸ் YC, அதாவது சியும் ஒய்யும் டியும் எக்ஸும். இதை நியூக்கு ஒன் டைம், நியூனா இது கீழே அதே தாங்க, AD மைனஸ் BC, மேலே பாருங்க AY ப்ளஸ் BX, ஓகேவா? சரி, கவனிங்களேன், இப்போ உதாரணமாக AB அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவர் வந்துட்டு 5 times வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, இவர் வந்துட்டு 7 times இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சரியா, அல்லது அலிகேஷன் மிக்சரில் கூட இது மாதிரி கேட்கலாம். A வெசலில் வந்துட்டு 5 times ஆஃப் மில்க் இருக்குது, B வெசலில் வந்துட்டு 7 times ஆஃப் மில்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கொஷின் கேட்கலாம். கவனிங்க, இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரோட 5 times இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை நம்ம மில்க்னு கூட வச்சுக்கலாம். சரியா, ஏன்னா இதில் thousandsலாம் வரும், நம்ம வந்துட்டு மில்க்னே வச்சுக்கலாம். இதில் 10 liters ஆஃப் மில்க் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. சரியா, இதில் 5 liters ஆஃப் மில்க்கை வந்துட்டு வெளியே எடுத்துட்டாங்க. சரியா, நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ப்ளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ். சரியா, நான் இந்த இடத்துல இதில் வந்துட்டு இது ஒரு வெசல்னு வச்சுக்கிட்டேன், இது ஒரு வெசல்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. சரியா, இவர் 5 times ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இவர்
7 times of investment. இவர் 10,000 rupees என்ன பண்ணாரு ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணாரு. இவர் 5,000 rupees என்ன பண்ணாரு வெளிய எடுத்துட்டாரு. இப்போ அவங்களோட ரேஷியோ இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட क्वेश्चन கேட்கலாம். சரியா? சரி, உங்களுக்கு சிம்பிளா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி நான் சொல்றேன். சரியா? போக போக அது மாதிரி டிஃபிகல்ட்டாவும் நம்ம போடலாம். சரிங்களா? நம்பர்ஸ் கொஞ்சம் வேல்யூ பெருசா வச்சு நம்ம போடலாம். இப்போதைக்கு பேசிக்கா லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பார்த்துடலாம். சரியா? கவனிங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 12 டைம்ஸ் ஆச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 13 டைம்ஸ் ஆச்சுங்க. சரியா? எப்போ இவர் வந்துட்டு இந்த வெசலில் வந்துட்டு 10 liters ஆஃப் மில்க் ஆட் பண்ணும்போதும் இந்த வெசலில் இருந்த 5 liters ஆஃப் மில்கை வெளியே எடுத்த பிறகும் என்னாச்சு ரேஷியோ 12:13 ஆச்சு. இப்போ இனிஷியலாக பி வெசலில் இருந்த மில்கோட குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது இப்போ ஏ வெசலில் இருக்கிற குவான்டிட்டி என்ன அப்படின்னு கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம்ல. இந்த 4ல் எதுக்கான வேல்யூ கூட நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா பாருங்க, 1 டைம் கண்டுபிடிக்க பாருங்க, இது இன்ட்டு பண்ணிக்குவேன், இது இன்ட்டு பண்ணிக்குவேன், இது கண்டுபிடிக்கணும்னா. சரியா? அதாவது இந்த நியூவில் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னாலும் சரி அந்த 1 டைம் கண்டுபிடிச்சி அதை கூட நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கலாம். சரியா? 1 டைமுக்கு பாருங்க, இது இன்ட்டு பண்ணுறேன் என்ன வந்துச்சு 25, இது இன்ட்டு பண்ணுறேன் என்ன வந்துச்சு 70. ரெண்டையும் ஆட் பண்ணணும் நீங்கள். இது இன்ட்டு பண்ணிவிட்டு இது இன்ட்டு பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ ஆட் பண்ண என்ன வந்துச்சு பாருங்க, இது இன்ட்டு பண்ணால் 25 ப்ளஸ் இது ஒன்று பண்ணிங்கன்னா 70. சரியா? டிவைடட் பை அடுத்ததாக பாருங்க, இது கிராஸாக இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை தான் கீழே போடணும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் டிஃபரன்ஸ் தான் கீழே போட்டிருக்கேன். அப்போ இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, இது இன்ட்டு பண்ணிங்கன்னா 65 65. இது இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் 84 வரும். சரியா? இப்போ பாருங்க 65க்கும் 84க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதை கீழே போகணும் நீங்கள். சரியா? இப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95 வரும். இங்கே கீழே வந்து டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 19னா 9 வருமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 liters வரும். இதுதான் 1 டைம் வேல்யூ. சரியா? 95 டிவைட் பை 19 போட்டிங்கன்னா 5 liters நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 5 liters-ஐ இதால் இன்ட்டு பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி கிடைக்கும். அதே 5 liters-ஐ இதோட இன்ட்டு பண்ணுறீங்கன்னா நமக்கு என்ன வரும் 65. இது வந்துட்டு 60 liters, இது வந்துட்டு 65 liters. அப்போ ஆரம்பத்தில் இதோட குவான்டிட்டி என்ன வந்திருக்கணும்னா இந்த 5 liters சேர்ந்து தான் இதில் இருந்திருக்கும். அப்போ 70 liters. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த 60 -10 இதில் 50 liters வந்துருக்கும். அவ்வளோதான். ஆரம்பத்தில் கேட்டாங்கன்னா அப்படியே கூட இதை கண்டுபிடிச்சி கூட இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியும். அல்லது டேரெக்டாக இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 1 டைம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓல்டுக்கு கீழே அதே தான், இதே மாதிரி தான் வரும் 19. மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே நம்ம என்ன பண்ணணும், இது இன்ட்டு பண்ணிக்கணும், இது இன்ட்டு பண்ணிக்கணும். இது இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 வருமா, இது இன்ட்டு பண்ணால் 130 வருமா. அப்போ மேலே என்ன வரும் 130, இது வந்துட்டு 60. சரியா? ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? 130யும் 70யும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 130 60. அப்போ என்ன வரும் 190 வரும் இல்லையா? இப்போ 1 டைம் என்ன வரும் அப்படின்னா 90 liters வரும். புரியுது நான் சொல்கிறது? சரி, 10 liters வரும். 10 liters 90 liters-ல் 10 liters. சரி, அதை அடிச்சிங்கன்னா 10 liters. இப்போ இந்த 10 liters-ஐ இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 50 liters வரும். இதோட இன்ட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும் 70 liters வரும். அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? இது எப்படி அப்ரோச் பண்ணும், இது எப்படி அப்ரோச் பண்ணும். ரெண்டும் டினாமினேட்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நியூமினேட்டரில் மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். சரியா? கொஷனை பொறுத்து அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. புரியுதா சொல்கிறது? சரி, இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்ததா டூப்ளிகேட் ரேஷியோ. அதாவது 2 ஐடென்டிக்கல் இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. A:B சொல்லிட்டு 2 ஐடென்டிக்கல் இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ அந்த 2 ஐடென்டிக்கல் இமேஜஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு சைடோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஸ்மால் சர்க்கிள் அண்ட் லார்ஜர் சர்க்கிள், இதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டுக்கும் ரேடியஸ் கொடுத்துட்டு இப்போ ஏரியாவுக்கான ரேஷியோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா A²:B². சரியா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது 2 ஐடென்டிக்கல் 2 டைமென்ஷன் இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு அளவை கொடுத்துட்டாங்க. சரியா? ஏதோ ஒரு அளவை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதுக்கு ஏரியாவுக்கான ரேஷியோ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது போல் டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணணும். சரியா?
சொல்கிறேன். அப்ளிகேஷன் சம்ஸ் ஓரியன்டாக வரும்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், a is to b, root of a is to root of b. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், 2 ஐடென்டிக்கல் இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? அது என்ன வேணாலும் இருக்கலாம் 2 டைமென்ஷன் இமேஜஸில். அதாவது என்ன இருக்கலாம், ட்ரையாங்கிளாக இருக்கலாம், அல்லது ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், எந்த இமேஜஸாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 2 ஐடென்டிக்கல் இமேஜஸோட ஏரியா கொடுத்துட்டு எந்த அளவுக்கான ரேஷியோ கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? எப்போ 2 ஐடென்டிக்கல் 2 டைமென்ஷன் இமேஜஸோட ஏரியா கொடுத்துட்டு அதுக்கான சைட்ஸுக்கான ரேஷியோ கேட்டாங்கன்னா நாம் இப்போ என்ன பண்ணணும்? சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணணும். புரியுதா? அடுத்தது பாருங்கள், a is to b கொடுத்துட்டாங்க. a cube is to b cubeனா இது என்னன்னு சொல்லுவோம்? ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா 3 டைமென்ஷன் இமேஜஸ் கொடுத்துட்டு அதுக்கான ரேஷியோ கேட்குறாங்கன்னா, அதாவது வால்யூம்க்கான ரேஷியோ கேட்குறாங்கன்னா. சொல்கிறது புரியுதுங்களா? 3 டைமென்ஷன் இமேஜஸ்னால் 2 கியூப் கொடுத்துட்டாங்க. சரியா? ஒரு ஸ்மாலர் ஒன், இன்னொரு லார்ஜர் ஒன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுக்கலாம், எதையோ ஒன்று கொடுத்துடலாம். சரி, ஹைட்டோ வித்தோ எதையோ ஒன்று கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அதனுடைய வால்யூம்க்கான ரேஷியோ கேட்குறாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்? இது போல் இது ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணணும். சரியா? ட்ரிப்ளிகேட் அந்த வேல்யூ அப்படியே கியூப் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் அப்ளை பண்ணுவோம். சரியா? அதுக்கு தான் நான் அதை சொல்லித்தரேன். ஏன்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் நமக்கு குறைஞ்சது 3 சம்ஸ் கேட்பாங்க. சரியா? போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்லேருந்து கேட்கலாம், அதே மாதிரி ட்ரைனை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்கலாம், அல்லது நார்மல் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ஸ் கேட்கலாம். அதனால் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி டூப்ளிகேட் ரேஷியோ, இது போல் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அதுலேயும் அப்ளை பண்ணுவோம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கவனிங்க. அடுத்தது 10th, a is to b. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 ஐடென்டிக்கல் இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. 2 கியூபாய்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்மாலர் ஒன், ஒரு லார்ஜர் ஒன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லார்ஜர், செகண்ட் வந்துட்டு ஸ்மாலர் கொடுத்துட்டாங்க. 2 கியூபாய்ட். சரியா? இது பாருங்கள், இது எல்லாமே என்னென்னா 3D இமேஜஸ். ஸ்பியர் கொடுக்கலாம். சரியா? இல்லைனா பேரலோ பைப் கொடுக்கலாம். சரி, இது மாதிரி ஏதோ ஒரு 3 டைமென்ஷன் இமேஜஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வால்யூம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது வால்யூம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சைட்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணுவோம். சரியா? என்ன பண்ணுவோம்? சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணுவோம். அப்போ பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் a இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் b அப்படின்னு சொல்லி போடுவோம். சரி, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் 6, 7, இது 8, இது 9ங்க. சரி, அடுத்து பாருங்கள் 10th ஒன். இப்போ பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. சரியா? அடுத்தது டைம் ரேஷியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, அப்புறம் டைம் ரேஷியோ. சரியா? இதை 2 இன்ட்டு பண்ணோம்னா சரியா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஆர் கிடைக்கும். என்னதுங்க? ப்ராஃபிட் ரேஷியோ. சரியா? எப்பயுமே பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2க்கு மேற்பட்ட 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தரோட டைமையும் நம்ம ரேஷியோ எடுத்து இன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற இன்னும் சில மெத்தட்ஸ், அதாவது சில டெக்னிக்ஸ் என்னென்ன, சில கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்ததில் இன்னும் சில ரூல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ உங்களுக்கு சில சம்ஸ் கொடுத்துடல இனிஷியலாக, அந்த சம்ஸை எப்படி இந்த ரூல்ஸ்லாம் வச்சு அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் டிஐயாக இருந்தாலும் சரி 5 கொஷின்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸாக இருந்தாலும் சரி 5 கொஷின்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ்க்கான ஐடியா கிடச்சிடும்.
இது வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆங்கிளில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணுவீங்க, ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? இப்போ இருக்கிறதுக்கும் இதெல்லாம் தரவாக லேர்ன் பண்ண பிறகு அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. சரியா? சரி, இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது போல் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே போல் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். சரிங்க, இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.